நெட்டவள்ளி, உனக்கு மேக்ஸ் புக்கு கிடைச்சா? அது இருந்தால் தான் உனக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் வீட்டில் வச்சு பண்ண முடியும். களைஞ்சு ஒரு வாரத்து பக்கத்தில் ஆகுது, இன்னும் கிடைக்கலையே உனக்கு? இல்லை அம்மா, கிளாஸ் மொத்தமாக எல்லார்ட்டையுமே கேட்டுட்டேன், எல்லாருமே இல்லைன்னு தான் சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு நாளும் போய் கேளன்னா இன்னைக்கும் கிடைக்கலன்னா நான் உனக்கு கிளாஸுக்கு வந்துடுவேன். உனக்கு ஒரு பொருளுமே ஒழுங்காவே வச்சிருக்க தெரியல. மேக்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணாம மேக்ஸுக்கு வீக்லி எக்ஸாமுக்கெல்லாம் நல்ல மார்க் கம்மியாக எடுக்கியே. உனக்கு பக்கத்தில் யார் இருக்கா? அம்மா, பூமாரி இருக்காம்மா. பூமாரி ரொம்ப பாவம், அவள் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவள் கண்டிப்பாக எனக்கு மேக்ஸ் நோட்டை எடுத்துருக்கவே மாட்டான். ஒருக்கு அவளே தெரியாமல் அவளுக்கு பேக்குள்ளாடி செக் பண்ண என்ன? யாரை வேணாலும் நம்பலாம், ஆனால் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை தான் நம்ப முடியாது. இல்லை அம்மா, பூமாரி நான் தெரியாமல் யாருக்காவது பென்சில் எடுத்தால் கூட சொல்லுவான். யாருக்கு பொருளுமே அவங்க பெர்மிஷன் கேட்காம எடுக்கக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லுவா. அவள் ரொம்ப குட் கேர்ள் அம்மா. அவள் கண்டிப்பாக எடுத்துருக்க சான்ஸே இல்லை. இன்னைக்கு மேக்ஸ் மேம்கிட்ட சொல்லல, மேம் அது ஏதாவது ஸ்டெப் எடுப்பாங்க. நான் மேக்ஸ் மேம்கிட்ட அப்போவே சொல்லிட்டேன். மேக்ஸ் மேமும் கேட்டாங்க, யார்கிட்ட நெட்டவள்ளியே நோட் இருக்குன்னு கேட்டாங்க. யாருமே என்கிட்ட இல்லைன்னு தான் சொன்னாங்க. அப்போ நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்தால் தான் சரியாகும்னு நினைக்கி. நல்ல கவனமாக இருன்னு. ஃபுல்லாக தூங்கி இருப்பியா இருக்கும் ஸ்கூலில், ஒரு கவனமுமே இல்லாமல் இருப்பியா இருக்கும். இல்லை அம்மா, நான் கவனமாக தான் இருப்பேன். எப்படி மேக்ஸ் நோட்டு களைஞ்சுன்னே எனக்கு தெரியல. நீ வாய் திறந்து யார்ட்டையும் கேட்கவும் மாட்டேன். தைரியமாக கேட்கணும், உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்கணும். நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வரணும். இன்னைக்கு என்ன டைமும் இல்லை, 2-3 கல்யாண வீடு வேற இருக்கு, அதுக்கெல்லாம் போக வேண்டியதாக இருக்கு. இன்னைக்கு நெட்டவள்ளிக்கு புக்கை வீட்டில் வச்சுட்டு போக வேண்டியதுதான். எனக்கு அவள்கிட்ட கொடுக்கவே ரொம்ப பயமா இருக்கு. ஒரு வாரமா மேக்ஸ் புக்கை தேடிட்டே இருக்கா. நான் தெரியாம என்ன பேக்ல வச்சு கொண்டு வந்துட்டேன். ஆனா எப்படி கொடுக்க போறேனே தெரியல. கொடுக்கணும்னு தோணுது. சம்டைம் கொடுத்து அவன் என்ன தப்பா நினைக்கலாம்ல. பூமாரி நல்ல திருடுறா அப்படி நினைக்கலாம். அதனாலதான் எனக்கு கொடுக்கவே பயமா இருக்கு. நான் ஒருவேளை கொடுத்தேன்னா நெட்டவள்ளி மட்டும் இல்ல, கிளாஸ் மொத்தமா என்ன திருடின்னு தான் சொல்லுவாங்க. மக்களே, பூமாரி கொஞ்ச நாளா உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். உனக்கு மேக்ஸ் புக்கை மட்டும் நீ ஏன் ஸ்கூலுக்கு கொண்டு போகல? அம்மா, இது எனக்கு மேக்ஸ் புக்கே இல்ல. எனக்கு மேக்ஸ் புக் எனக்கு பேக்குள்ளாடி தான் இருக்கு. இது நெட்டவள்ளிக்கு மேக்ஸ் புக் அம்மா. அப்போ இதை நெட்டவள்ளிட்ட கொடுக்க வேண்டியதானே? நான் நினைச்சு உனக்கு மேக்ஸ் புக்குன்னு தான் நினைச்சு கேட்டேன். ஒரு வாரமா பார்த்துட்டே இருக்கேன். இந்த மேக்ஸ் புக்கை நீ கீழே வைக்கும்போது எப்பவுமே சோகமாவே இருப்ப. அம்மா, நான் நெட்டவள்ளிக்கு மேக்ஸ் புக்கை தெரியாம பேக்குள்ளாடி வச்சு கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா அவளுக்கு கொடுக்க பயமாவே இருக்கு. அவன் அடுத்த நாள் என்கிட்ட கேட்டான், பூமாரி எனக்கு மேக்ஸ் புக்கை பாத்தியான்னு கேட்டான். அந்த டைம் எனக்கே தெரியல அவளுக்கு மேக்ஸ் புக் எனக்கு தான் இருக்குன்னு தெரியல. அதனால நான் இல்லைன்னு சொன்னேன். அடுத்த நாள் தான் பேக் அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது நான் அவளுக்கு மேக்ஸ் புக்கை பார்த்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மேமுக்கெல்லாம் தெரியும் நெட்டவள்ளிக்கு மேக்ஸ் புக்கை காணலைன்னு. கிளாஸ்ல உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே தெரியும் நெட்டவள்ளிக்கு மேக்ஸ் புக்கை காணலைன்னு. அதனால தான் எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியலம்மா. இதுல என்ன மக்களே இருக்கு? நெட்டவள்ளிட்ட மேக்ஸ் புக்கை கொடுத்துட்டு சாரி நான் தெரியாம கொண்டு போயிட்டேன்னு சொல்லு. அதுக்கப்புறமா மேம் எல்லாம் அவள்கிட்ட வந்து கேட்பாங்க மேக்ஸ் புக்கு கிடைச்சானு. அப்போ அவன் பூமாரி தான் வீட்டுக்கு கொண்டு போனான்னு சொல்லுவாள்ல. அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படியெல்லாம் இல்லை மக்களே, நீ தைரியமா கொண்டு போய் கொடு. சரிம்மா, நான் இனி ஸ்கூலுக்கு போறேன். இப்போ வர எனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கவே இல்லை. ரொம்ப டென்ஷனா இருக்கு. தெரியாம நோட்டை கொண்டு வந்துட்டேன். ஆனா கொடுக்க ரொம்ப பயமா இருக்கு. இனிமேல் டெய்லி ஸ்கூல்ல வச்சு செக் பண்ணு. யாருக்காவது நோட்டு எடுத்துருக்கிறியா, உனக்கு நோட்டை எல்லாம் ப்ராப்பரா எடுத்துருக்கிறியான்னு செக் பண்ணு. சரிம்மா. பூமாரி, எனக்கு மேக்ஸ் புக் இன்னும் கிடைக்கவே இல்லை. எங்கள் அம்மா டெய்லி என்ன திட்டிகிட்டே இருக்காங்க. இன்றைக்கும் கிடைக்கலன்னா எங்கள் அம்மா நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவாங்களாம். என்னாச்சு பூமாரி, நீ ஏன் சேடாக இருக்க? நான் தான் சேடாக இருக்க வேண்டியது. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். மேம், எனக்கு மேக்ஸ் நோட்டு கிடைக்கவே இல்லை. நாளைக்கு எங்கள் அம்மா வருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ், யாராவது நெட்டவள்ளிக்கு மேக்ஸ் புக்கை பார்த்தீங்களா? அப்படி யாராவது எடுத்திருந்தா இன்னைக்கே தந்துருங்க. நாளைக்கு நெட்டவள்ளிக்கு அம்மா வந்து யாவது ஸ்டூடெண்ட் புக்கு எடுத்தாங்களோ அவங்கள நல்லா அடிப்பாங்க. நெட்டவள்ளி, உனக்கு யாருக்காவது மேலே சந்தேகமா இருக்கா? மேம், எனக்கு பம்பா மேலே கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. அவளும் நானும் அடிக்கடி ஃபைட் பண்ணுவோம். ஒருவேளை அவள் எடுத்துருக்கலான்னு தோணுது. பம்பா, நீயா நெட்டவள்ளிக்கு புக்கு எடுத்த? இல்லை மேம், நான் ப்ராமிஸாக எடுக்கவே இல்லை. அவளுக்கு புக்கு எடுத்து எனக்கு என்ன மேம் கிடைக்க போகுது? நாங்கள் 2 பேரும் சண்டை போடுவோம், அது உண்மைதான். ஆனால் நோட்டை எல்லாம் நான் எடுக்கல மேம். மேம், நான் தான் நெட்டவள்ளிக்கு நோட்டை எடுத்தேன். பூமாரி, என்ன சொல்லிய நீயே எடுத்த? ஆமா மேம், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் நெட்டவள்ளிக்கு புக்கை தெரியாம எடுத்தேன் மேம். அது அடுத்த நாள் அவன் என்கிட்ட கேட்டா, பூமாரி எனக்கு புக்கை பாத்தியான்னு கேட்டா. நான் அந்த டைம் உண்மையிலேயே அவளுக்கு புக்கை பார்க்கவே இல்லை. அடுத்த நாள் தான் நான் வந்து பேக் அரேஞ்ச் பண்ணும்போது நெட்டவள்ளிக்கு புக்கை பார்த்தேன். அதுக்கப்புறமா நெட்டவள்ளிக்கு சொல்லவே எனக்கு ரொம்ப பயமா இருந்து. அது வேற கிளாஸ்ல எல்லாருக்குமே தெரியும் நெட்டவள்ளிக்கு புக்கை காணலன்னு. நான் நெட்டவள்ளிட்ட சொன்னா எல்லாரும் என்ன திருடின்னு நினைப்பாங்கன்னு நினைச்சு பயந்தே சொல்லல மேம். இன்னைக்கு எங்க அம்மா சொன்னாங்க, யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நீ நெட்டவள்ளிட்ட புக்கை கொடுத்துருன்னு சொன்னாங்க. நெட்டவள்ளி, சாரி நெட்டவள்ளி, தெரியாம தான் நான் உனக்கு புக்கை எடுத்தேன். பூமாரிக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க.
நிறைய பேர் தப்பு பண்ணாலும் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் பூமாரி நான் பண்ணது தப்பு தான், இனிமேல் அந்த தப்பு பண்ண மாட்டேன், நான் தெரியாமல் எடுத்துட்டேன், சாரி கேட்டனால அவளுக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. எல்லாருமே இப்படி தான் இருக்கணும் என்ன? நெட்டவள்ளி சாரி நெட்டவள்ளி. ஒன்றும் இல்லை பூமாரி, என்னை பார்த்து தான் நீ பயந்துருக்க. நான் பொறுமையாக உன்னிட்ட கேட்டிருக்கலாம். நான் ரொம்ப கோவமாக கேட்டனால தான் நீ பயந்துருப்பேன்னு நினைக்கி. எனக்கு மேலேயும் தப்பு தான் பூமாரி. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாட்டா, பை பை.